யாரு? இத அன்பால கட்டி கொண்ட ஆளு யாரு? வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு. கால கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பல ராகம். போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். இதுக்கு மேல பேசுனீங்க எவனா இருந்தாலும் வெட்டி போட்டு. பேசாத, பேசாம இரு. பேசக்கூடாதவெல்லாம் ஏன் பேசணும்? எவனோ குரலை உயர்த்துறான், எப்படிப்பா பேசாம இருக்க முடியும்? மல்லு கட்டு இது ஒண்ணு ஜல்லிக்கட்டு இல்லப்பா. மெனக்கட்டு எல்லாரும் வந்தது ஒரு பொண்ணுக்கு சரியான முடிவு கிடைக்கணும் தான். அமைதியா இருப்போம். எல்லாரையும் கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அமைதியா இருங்க. இங்க பேச வேண்டியது மாதவி தான். அந்த பொண்ணு ஊருக்கு முன்னாடி ஒரு கோரிக்கை வைக்கணும்னு ஆசைப்படுது. அது என்னன்னு கேட்டுட்டு அப்புறம் எதுவா இருந்தாலும் இந்த ஊர் முடிவு பண்ணட்டும். மாதவியை வர சொல்லுங்க. கந்தசாமி, அந்த மாதவியை வர சொல்லு. சரிங்கய்யா. இந்த ஊருக்கு வந்த ஸ்கூல் டீச்சரை நினைக்காம உங்க குடும்பத்துல ஒருத்தியா மதிச்சு எல்லாரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி. பொழப்புக்காக தான் இந்த ஊருக்கு வந்தேன். ஆனா வந்த இடத்துல என் கற்பை இழப்பேன்னு எனக்கு தெரியாது. நடந்ததெல்லாம் உங்க எல்லாருக்குமே தெரியுமே. என் வயித்துல இப்போ ஒரு குழந்தை வளருது. அத கலைக்க வந்த கஸ்தூரி அம்மா இப்ப ஜெயில இருக்காங்க. அதுவும் உங்க எல்லாருக்குமே தெரியும். சத்தியமா சொல்றேன், எனக்கு யாரையும் பழி வாங்கணுங்கிற எண்ணம் எல்லாம் இல்ல. அப்புறம் எதுக்கு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்க அம்மா தூக்கி உள்ள வச்சேன்? கிருஷ்ணா, எதுவும் பேசாத. மாதவி தான் பேசணும். நாமெல்லாம் கை கட்டி கேட்கணும்னு பெரிய மனுஷனுங்க சொல்லிட்டானுங்களே. சலசலப்புலாம் வேண்டாம். அந்த பொண்ணு சொல்ல வந்ததை சொல்லட்டும். சொல்லட்டும் சொல்லட்டும். கேட்கதானே வந்திருக்கோம். நீ சொல்லுவா கண்ணே. கஸ்தூரி அம்மா ஜெயில இருக்கிறது அவங்க குடும்பத்துக்கு வருத்தமா தாங்க இருக்கும். அதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சா நானே நான் கொடுத்த கேஸ வாபஸ் வாங்கி அவங்கள வெளியே கொண்டு வரதுக்கு நான் ரெடி. ஆனா ஏன் வாழ்க்கைக்கு அந்த குடும்பம் என்ன பதில் சொல்ல போகுது? கற்பை இழந்த ஒருத்தி, வயித்துல குழந்தைய சுமக்கிற ஒருத்தி வேற என்னங்க எதிர்பார்ப்பா? எனக்கு எடுத்தவனே எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும். என் குழந்தைக்கு அப்பா யாருன்னு தெரியணும். இதுக்கு முடிவு தெரியாம நான் சும்மா விட மாட்டேன். அப்புறம் என்ன மிராசு, அந்த பொண்ணுதான் இவ்வளவு தெளிவா பேசுது இல்ல? பேசுறது பொண்ணு இல்ல, தெளிவாதான் இருக்கும். வயிற்று வலி தனக்கு வந்தாலும் அது தெரியும். வயிற்றுல குழந்தைய வந்துருச்சு, இதுக்கு என்ன பதில்? ஏன் பெரிய மனுஷங்களா? என் மகன் தான் கெடுத்தாண்டதுக்கு சாட்சி இருக்கா? இதெல்லாம் போட்டோ எடுத்தா காட்ட முடியும். பாதுகாப்பு சாதனம் உபயோகப்படுத்தி இருந்தா அந்த பிரச்சனையே வந்திருக்காதயா. எவன்டா பேசுறது? கொன்னே போட்டுருவேன் பொறுக்கி பசங்க. மகேஷ், பேசுறவன் மறைஞ்சு நின்று பொட்டத்தனமா பேசுறான், அதை விடு. ஐயா இங்க பாருங்க, நடக்கக்கூடாத தப்பெல்லாம் நடந்து இன்னைக்கு தான் வாழ்க்கைக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாம அந்த பொண்ணு தவிக்கிறா. அதுக்கு ஒரு முடிவை தீர்மானிக்கிறது தான் நம்ம ஊரோட நியாயம். அதை விட்டுட்டு சாட்சி அது இதுன்னு அந்த பொண்ணு மனசை நோக்கடிக்க வேண்டாம். என் மகன் தப்பு பண்ணல, இது என்னால உறுதியா சொல்ல முடியும். என்ன கூடவே இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க? மகேஸ்வரா வேண்டாம், பஞ்சாயத்துல எதுவும் அசிங்கமா பேச வேணாம்னு நினைக்கிறேன். அதான் அசிங்கப்பட்டாச்சே, இனி பேசுறதுக்கு என்ன இருக்கு? இப்படி பேசி பேசிய பொய்ய உண்மையாக்கிடுங்க. உங்க ஒட்டுமொத்த குடும்பம் போய் தானே என்னைக்கு உண்மையா இருந்திருக்கீங்க? இது தேவையில்லாத வார்த்தை. பஞ்சாயத்துன்னு பாக்குறேன். இல்ல இல்லன்னா என்ன பண்ணுவேன்? ஏய் நேரா சவுண்ட் வாடா 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 பார்க்கலாம். என்னடா என்ன எகிற கையா? பொட்டத்தனமா ஒரு பொம்பளை புள்ளைய மயக்கி ஓ ஆம்பளை தந்த காட்டுறதானே நீ? நான் இல்லடா. எல்லாரும் சிரிக்கிறத நிறுத்துங்க. உங்க கேலி கிண்டல் கேட்கறதுக்காக நான் இங்க வரல. என்ன இருந்தாலும் அவர் என் புருஷன். அவரை கேலி பண்றதெல்லாம் என்னால அனுமதிக்க முடியாது.
அவர் ஆம்பளத்தனத்தை காட்டுறதுக்காக என்ன மயக்கடைய வச்சாலும் என் வயித்துல ஒரு புள்ளைய கொடுத்துட்டு அவர் ஆம்பளை நிரூபிச்சிட்டாரு இல்ல, எனக்கு அது போதும். விட்டு கொடுக்காம பேசுறியம்மா. என்னையே விட்டு கொடுத்துட்டு தான் பேசுறேன். அவரு என் புருஷன். இன்னைக்கு நான் தெருவுல நின்னாலும் நாளைக்கு அந்த வீட்டு மருமக. எனக்கும் உறவும் உரிமையும் இருக்கு. இது எல்லாமே இந்த உறவால. அவங்க என்னை ஏத்துக்க சம்மதிச்சா நாளைக்கு அத்தையும் கேஸ்ல இருந்து விடுபட்டு வீட்டுக்கு வந்துடலாம். அது ஏன் பொறுப்பு. அப்புறம் என்ன மிராசு, இனிமே உங்க பக்கம் முடிவதான் சொல்லணும். அந்த புள்ளதான் தெளிவா சொல்லுத. எல்லாம் சரி, கேட்கறதுலதான் இருக்கு. அதுக்கு முன்னால இந்த ஊர் தலைவரா இல்லாம சக மனுஷனா ஒரு கேள்வி கேட்டுக்கிறேன். என்ன தலைவரே? கிருஷ்ணா கெடுத்து அந்த பொண்ணு கர்ப்பமாச்சுன்னு ஒரு செக்அப் பண்ணணும். அது எனக்கு உடனடியா வேணும். வேண்டாம், நான் இதுக்கு சம்மதிக்கவே மாட்டேன். என்ன செக்கப்க்கு கூட்டிட்டு போய் கொல்ல பாக்குறாங்க. இப்படி ஒரு நாடகத்தை ஆடிதான் இன்னைக்கு என் மனைவி செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கா. வேற எப்படி முடிவெடுக்கலாம் நீங்களே சொல்லுங்க. இதே ஊர் முன்னாடி இந்த பொண்ணை செக்அப் பண்ணணும். நிறுத்துங்க. என்ன பேச்சுது? நீங்க எல்லாம் குடும்பஸ்தங்க தானே? ஒரு பொண்ணு கர்ப்பமானு எப்படி ஊருக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ண முடியும்? இது அந்த பொண்ணை அவமானப்படுத்துற மாதிரி. அவசரப்பட வேணாம். எனக்கு நாகரிகம் தெரியும். இந்த ஊருக்கே தெரிஞ்ச ஒரு அம்மா, ஆண்டாள் அம்மா. ஓ, அந்த அம்மாவா? பெரிய மருத்துவச்சியாச்சே. அந்த அம்மா பிரசவம் பார்த்தாலே சுகப்பிரசவம் ஆச்சா? கைய புடிச்சு பார்த்தாலே கர்ப்பமா இல்லையான்னு சொல்லுமே. மாதவி விஷயத்தை பொறுத்தளவுல எனக்கு எந்த டாக்டரும் தேவையில்லை. ஆண்டாள் அம்மா ஒரு ஆள் போதும். உங்க முன்னாடி மாதவி கைய பிடிச்சு கர்ப்ப நாடி சரிதான்னு சொல்லிட்டா, மாதவி கர்ப்பம்னு உறுதிப்படுத்திட்டா, இதே ஊர் முன்னாடி மாதவி சொல்றதை என் குடும்பம் கேட்கும். தப்பா போன மாதவி கர்ப்பம் இல்ல நடிப்புன்னு தெரிஞ்சா அவளை ஊரை விட்டு நீங்களே அடிச்சு விரட்டணும். இவ்வளவு தூரம் தான் வாழ்க்கைக்காக போராடுற ஒரு பொண்ணு போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. கூட்டிட்டு வாங்க அந்த ஆண்டாள் அம்மாவை, நாடி பார்த்து சொல்லட்டும். வணக்கங்க ஐயா. ஆண்டாள் அம்மா, உங்களை விட இந்த ஊர்ல நல்ல மருத்துவச்சி கிடையாது. நீங்க சொல்ல போற ஒரு உண்மைதான் இந்த பொண்ணோட வாழ்க்கை. அதனால சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு இந்த ஊர் பொதுவுல மாதவி கர்ப்பமா இல்லையான்னு நாடியை பார்த்து சொல்லுங்க. சொல்லட்டும். அந்த அம்மா கைய பிடிச்சு சொல்ல போற நாடியால அவ கர்ப்பமா அற்பமானு தெரிஞ்சிடும். ஒரு பொண்ணோட அந்தரங்கத்தை ஊர் பொதுவுல கொண்டு வந்ததே மனசு கேட்கல. இருந்தாலும் எப்ப பஞ்சாயத்துன்னு ஒரு விஷயம் வந்துச்சோ நானும் நாடியை பார்த்து நெசத்தை சொல்லிப்படுறேங்கய்யா. இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா? ரெண்டு உசுறு ரெட்ட நாடி ஓடுது. இந்த பொண்ணு ஒரு குழந்தைக்கு தாயாக போறா. உண்மை இதுதான். சந்தேகமா இருந்தா எந்த டாக்டரை வேணாலும் வச்சு சோதனை பண்ணி பாருங்க.
சந்தேகம் இருந்துச்சு இல்ல? கொடுத்த வாக்க மீறி நடக்கிறது ஊர் தலைவருக்கு அழகு இல்ல. என்ன முடிவு எடுக்க போறாருன்னு நீங்களே கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. இனி ஒரே முடிவு, அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை கிடைக்கணும். அவர் சொன்ன ஆண்டாளம்மாவே கர்ப்பம்னு உறுதியா சொல்லியாச்சு. இனி தலைவர் என்ன பண்ண போறாரு? எல்லாம் சரி, உடனே தாலியை கட்டுன்னு சொன்னா அது நல்லா இருக்காது. தலைவரே, நீங்க ஒரு நல்ல முடிவா எடுங்க. எடுப்பீங்கன்னு ஊரு நம்புது. இனி பஞ்சாயத்து அது இதுன்னு பாவம் அந்த பொண்ணை கஷ்டப்படுத்த வேண்டாம். நாளைக்கே நல்ல முடிவை சொல்லி அனுப்புங்க. எப்ப கல்யாணம்னு இப்போதைக்கு இந்த பஞ்சாயத்து கலையலாம். தலைவரே இந்த பொண்ணு கர்ப்பமா இருக்கா? என்ன மன்னிச்சிரு தாயி, நான் தொழில் துரோகம் பண்ணிட்டேன். ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக நான் போய் சொல்லிட்டேன். நான் பண்ணது பாவம்தான். என்ன மன்னிச்சிருக்க தாயி. பாட்டி பாட்டி, நன்றி பாட்டி, ரொம்ப ரொம்ப நன்றி. பஞ்சாயத்துல மாதவி கர்ப்பமா இருக்கான்னு போய் சொன்னதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி. போடா, பாவத்தை பண்ணிட்டேன்னு என் மனசு கிடந்து தவிச்சிட்டு இருக்கு. பாட்டி, இதுல என்ன தப்பு இருக்கு? இத்தனை வருஷம் தொழில் தர்மத்துல சத்தியத்தை மீறி ஒரு தப்பான வாக்கு சொல்லிட்டேன். சாகுற காலத்துல புண்ணியம் இல்லாம பண்ணிட்டேப்பா. சங்கடப்படவே வேணாம் பாட்டி. நீங்க சொன்ன ஒரு பொய் ஒரு வாழ்க்கையை கெடுக்கிறதுக்கு இல்ல, அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு தர. மாதவி யாரு? நீங்க உயிரா பழகுன சரோஜாவோட பொண்ணு தானே? அதனாலதான் நான் இதை மறுக்கல. அப்புறம் என்ன? ஒரு நிமிஷம். ஹலோ, ஒரு நிமிஷம் பேசுங்க. யார் இது? சரோஜா மாஸ்டர். குடு குடு. ஹலோ ஆண்டாளம்மா, என் மகளுக்கு ஒரு வழி காட்டிட்டீங்க. பொடி கூறு கட்டவளே, வயசு பொண்ணு, கண்ணி கழியாத பொண்ணு, ஊருக்கு முன்னால கர்ப்பம்னு சொல்லி இப்படி அசிங்கப்படுத்தணுமா? எல்லாம் ஒரு காரணமா தாமா, நான் நேர்ல வந்து பேசுறேன். என்ன காரணமோ பண்ணி தொலை. இந்தாப்பா. பாட்டி, கோபப்படாதீங்க. நீங்க பண்ணது பெரிய உதவி. என்னமோ சொல்ற, சரோஜாவுக்காக இதை பண்ண. சரி, என்ன காரணத்துக்காக சரோஜா இப்படி பண்ண சொன்னா? அவங்களே வருவாங்க, அப்ப எல்லா உண்மையும் தெரியும். அந்த குடும்பத்தை பத்தி எனக்கு தெரியாத உண்மையா? என்ன உண்மை? காலம் வரும்போது நீயே தெரிஞ்சுக்குவ. நீ கிளம்பு. பொய் சொன்னது தப்பு பண்ணிட்ட மாதிரி மனசு படங்குது. தலைமொழிகிட்டு விளக்கேத்தணும். சரிங்க பாட்டி, நான் கிளம்புறேன். ஆனா ரொம்ப ரொம்ப நன்றி பாட்டி, நான் வரேன். இப்படி ஆயிப்போச்சு. சரோஜாவுக்காக இதை பண்ணோம். சரோஜா, நீ எப்போ வருவ? கிருஷ்ணா, இந்த பாருப்பா, காலையில இருந்து நீ எதுவுமே சாப்பிடல. இந்த டீயாவது குடிராஜா. என்னடா பாக்குற? குடிடா. இது ஏன் தர? கொஞ்சம் விஷம் இருந்தா கொடு, குடிச்சிட்டு ஒரேடியா போய் சேர்ந்துடுறேன். ஏன்டா இப்படி எல்லாம் பேசுற? இதுக்காகவா நாங்க உன்னை வளர்த்தோம்? வளர்த்தோம் நீங்க எப்ப பார்த்தாலும் சொல்றீங்க. ஆனா எனக்கு எந்த நல்லதும் நடக்கலையே. இவ்வளவு சொத்து இருந்து என்ன பிரயோஜனம்? அப்பா ஊர் தலைவரா என்ன பாட்டி கிழிச்சாரு.
ஏன்டா இந்த மாதிரி எல்லாம் பேசுற? பேசாம எல்லாம் இருந்தோம் இன்னைக்கு அம்மா போலீஸ் கஸ்டடியில. நான் அவமான சின்னமா இந்த ஊர்ல இருக்கேன். எதுக்கு இந்த வாழ்க்கை? ஒரு மகனா எங்க அம்மாவை நான் காப்பாத்த முடியல. ஒரு ஊர் தலைவரா எங்க அப்பனால என்ன காப்பாத்த முடியல. டேய் ஆத்திரப்படாம இருடா. பயமுடு. எதுக்கு எடுத்தாலும் என்னைய அடக்கிக்கிட்டேன். ஊருக்கார பயலுக்கு அசிங்கப்படுத்துறானுங்க என்ன. மாதவியால நான் கேவலப்பட்டு நிக்கிறேன். ஊர்வாய மூடணும்னு தானே ஆண்டாள் அம்மாவ ஊர் பொதுவுல மாதவிக்கு நாடி பிடிக்க வச்ச. கர்ப்ப நாடின்னு சொல்லி என் உயிர் நாடி நிக்கிற மாதிரி பண்ணிட்டாளடா. அந்த ஆண்டாளம்மா பொய் பேசாதுன்னு சொன்ன. அப்ப மாதவி கர்ப்பங்கிறது உண்மையா? அந்த பயம்தானே எனக்கும். கர்மம் கர்மம். எவனுக்கோ பெத்துக்க போற பிள்ளைக்கு என்ன அப்பனாக்க பாக்குறா. கிருஷ்ணா, புறம்போக்கு இடத்தை ஏனாலும் நான் தான் நம்ம பேருக்கெல்லாம் பட்டப்படுவேன். அந்த மாதிரி இந்த மாதவி எவனுக்கான கர்ப்பத்துக்கு அப்ப நீதான சொல்றா. என்ன கிருஷ்ணா பண்றது? என்ன ஏன்பா கேக்குறீங்க? நீங்க தான் என்ன பண்ணணும்னு முடிவு பண்ண. ஊருக்கே முடிவு எடுக்கிற அதிகாரத்துல இருக்கிறதுனால உன் விஷயத்திலயும் உங்க அம்மா விஷயத்திலயும் எந்த முடிவும் பண்ண முடியாத அளவுக்கு பண்ணிட்டான் அந்த உத்தமராசா. இப்படியே பேசிட்டு இருந்தா அம்மாவும் வர போறது இல்ல. அந்த மாதவி கர்ப்பத்துக்கு நான் காரணம் இல்லைன்னு ஊரும் நம்ப போறது இல்ல. ஏதாவது பண்ணுங்கப்பா. டேய் கண்ணா, கிருஷ்ணா கத்துறதுலயும் நியாயம் இருக்குடா. சீக்கிரமா ஏதாவது செய்தா கண்ணா. என்னதான் பதவி அதிகாரம் இருந்தாலும் தான் குடும்பத்தில் நடக்கிற ஒரு பிரச்சனையை தீர்க்க முடியலனா இந்த பதவிக்கு அர்த்தம் இல்லைன்னு நல்லா புரியுது. வேணும்டா, அந்த குடும்பத்துக்கு நல்லா வேணும். புத்திசாலித்தனமா ஆண்டாளம்மாவை நாடி பிடிக்க வச்சு கர்ப்பம் பொய்ன்னு சொல்லி தப்பிக்கலாம் நினைச்சது அந்த குடும்பம். ஆனா நடக்கல பாத்தியா? அம்மா, பிரச்சனையாதான் பஞ்சாயத்து ஆரம்பிச்சது. ஆண்டாளம்மா உண்மையை போட்டு உடைச்சதும் அந்த கிருஷ்ணா பயலுக்கு ஒண்ணுமே புரியல. அதோட அவன் அப்பங்காரன் நாகேந்திரன் வாயடைச்சு போயிட்டான். அடடடடா, அந்த கண்கொள்ளா காட்சியை நாம பாக்கலையே சித்ரா. அம்மா, இத பிரீத்தி பாத்துருக்கணும். அப்பதான் ஒரு அயோக்கியங்கிட்ட நாம ஏமாற பார்த்தோம்னு மனசுல ஒரு பயம் வரும். இனிமே பயம் வந்தா என்ன, வரலன்னா என்ன? அவதான் ரொம்ப தெளிவாயிட்டாளே. அப்படிதானே பிரீத்தி? உனக்கு தெளிவாயிடுச்சுல்ல? நான் தெளிவா இல்ல, ரொம்ப டென்ஷனா இருக்கேன்னு யார்கிட்டயாவது சொன்னேனா? இல்ல, என்னதான் இருந்தாலும் அத்தை பையன் கிருஷ்ணா வேண்டான்னு சொல்லிட்டோமேன்னு வருத்தம் இருக்கும்ல. வருத்தப்பட அவன் என்ன எனக்கு தாலி கட்டின புருஷனா? இல்லையே. சூப்பரா சொன்ன தங்கச்சி. இதே மாதிரி போல்டா தெளிவா இருமா. இப்பதான் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனிமே யாராவது அந்த பொறுக்கி போய கூட என் தங்கச்சிய சம்பந்தப்படுத்தி பேசினா உசுரே இருக்காது. சண்டியர் சொல்லிட்டாருல, கேட்டுக்கோமா. என்னடி கிண்டலா? சரி சரி விடுடா. சீக்கிரமா பிரீத்திக்கு ஒரு நல்ல இடமா பாக்கணும். அத்தை, வசதி வாய்ப்பு இல்லைனாலும் பரவாயில்ல, நல்லா படிச்சவனா குணமானவனா நம்ம பிரீத்திக்கு பாக்கணும். ஆமாமா, வசதியான இடமே வேண்டாம். அந்த கிருஷ்ணா மாதிரி பொறுக்கியா இருக்கவே கூடாது. அம்மா, கிருஷ்ணா தான் அந்த ஊர்ல ஸ்பெஷலிஸ்ட். எதுலன்னு தெரியுமா? மயக்க மருந்து கொடுத்து பொண்ணுங்களை கர்ப்பமாக்குறதுல. இதே ஒரு தொழிலா பண்ணுவான் மானங்கட்ட பையன். டேய், அந்த அயோக்கியனை பத்தி பேசி நாம எதுக்குடா டென்ஷன் ஆகணும்? பிரீத்தியும் தெளிவான மனநிலையில இருக்கிறா. அதனால சீக்கிரமாவே ஒரு நல்ல மாப்பிளையா பாக்கணும். சித்ரா, சொல்லுங்க அத்தை. பீரோவுல பிரீத்தியோட ஜாதக நோட் இருக்கு, அதை எடுத்து சாமி முன்னாடி விளக்கேத்தி வை. சரிங்க அத்தை. அம்மா, என் தங்கச்சிக்கு பாக்குற மாப்பிள்ள மாதிரி இந்த ஊர்ல எவனுமே இருக்க கூடாதுமா. சரிடா, சும்மா பேசிட்டு இருக்காத. முதல்ல அந்த வேலையை செய். அப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கும்.